பாண்டியன் ஸ்டோர் நியூ பிரமோ பாண்டியன் கிட்ட ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்காங்க. செந்தில் இருந்துட்டு ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்காக எல்லா விஷயங்களையும் பொறுத்து போனேன், இனிமேல என்னால் பொறுத்து போக முடியாதுன்றாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்காக இதை பண்ணி அதை பண்ணி எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாத்திய கோமதி, உன் பிள்ளை எவ்வளோ திமிரா பேசுறான்னு சொல்லிட்டு அப்படின்னுவாங்க. அந்த இடத்துல இனிமேல் கடிக்கெல்லாம் பொட்டலான என்னால் போட்டுட்டு இருக்க முடியாது, நான் ஆசைப்பட்ட விஷயங்களை தான் செய்ய முடியும்ன்றாங்க. அந்த இடத்துல செந்தில் பேசுறது எல்லாம் கேட்டுட்டு சரவணனுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா இருக்கு. உடனே எங்க அவன் ஏதோ ஒரு வருத்தத்தில் அப்படி பேசிட்டு இருக்கான், நான் அவங்ககிட்ட பேசுறேன்றாங்க. பேச வேண்டாம் கோமதி, அவன் அவ்வளோதான், அவன் அப்படிதான் இருப்பான்றாங்க. நம்மளுக்கு தான் அவனை பத்தின உண்மைகள் தெரியல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க அப்படி எல்லாம் பேசாதீங்கன்றாங்க. எப்படி பேசக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. பாத்தியா மாமனார் ஒரு டெக்னிக், அவ்வளோதான், அவங்க மாமனார் பிரிச்சுட்டாரு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்டா, எதுக்காக மாமா அப்படி பேசின, பாவம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.